மாநிலம் தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் பிடெக் பட்டதாரி சுரேஷ். சென்னை ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் இவர் பென்சில் கிராஃபைட்டில் அழகிய ஓவியங்களை செதுக்கி வருகிறார். தண்டவாளத்தில் ரயில் செல்வது, ஏ முதல் இசட் வரை ஆங்கில எழுத்துக்களை ஒரே பென்சிலில் வரைவது என அதிசயிக்க வைத்துள்ளார். பென்சில் ஓவியங்கள் செதுக்குவது தன் வாழ்க்கைக்கு கிடைத்த பொக்கிஷமாக கருதும் சுரேஷ் 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே சாக்பீஸ் ஓவியங்கள் மீது ஈர்ப்பு கொண்டவராம். என்னுடைய பேர் ஆர் சுரேஷ்குமார். நான் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போது சென்னையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சாதாரணமாக ஒரு சாக் பீஸை வச்சுட்டு விளையாட்டு இருந்த பையனாக தான் நானும் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சாக் பீஸில் சும்மா சுரண்ட நிறைய ஒரு என்ன சொல்கிறது, வித்தியாசமான உருவங்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூட் பண்ணேன். ஸோ அதுதான் சாக் பீஸை நான் ஃபஸ்ட்டு பண்ணது. நான் 9th படிக்குள்ளே ஸ்கூலில் பண்ண ஆரம்பித்தது. இவரது சாக்பீஸ் ஓவியங்களை நண்பர்களும் ஆசிரியர்களும் பாராட்டினர். சுரேஷ் தனது தந்தையின் ஊக்கம் மற்றும் தூண்டுதல் காரணமாக சாக்பீஸில் செயின், பாம்பு, அசோக தூண் என பல படைப்புகளை துல்லியமாக உருவாக்கியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கோ கிரீன் என்ற தலைப்பின் கீழ் 1 மணி நேரத்தில் 14 சாக்பீஸ் உருவங்களை உருவாக்கி அசிஸ்ட் உலக சாதனை பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் சுரேஷ். வீட்டில் ஃபஸ்ட்டு என்ன சாக் பீஸ்லேயே பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெட்லலாம் சர்ச் பண்ணக்குள்ளே நிறையா மினியேச்சர்லாம் நான் பார்த்தேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பார்த்து நானே கற்றுக்க ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட்டு சாக் பீஸில் பண்ணதுக்கப்புறம் பென்சிலில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ பென்சிலில் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறையா பார்க்கக்குள்ள வெளிநாட்டிலலாம் நிறைய பேர் மினியேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் கார்விங் அப்படின்னு ஒரு பார்ட்டில் நிறையா ஸ்கல்ப்சர்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயினாக நான் இதை ஒரு ஹாபியாக ஆரம்பித்தேன். பசங்கள்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு இது மாதிரி பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்களுடைய பேர்கள்லாம் எழுதி தர ஆரம்பித்தேன். ஸோ ஒரு பென்சிலில் ஒரு லெட்டில் அவங்களுடைய பேரை எழுதி தர ஆரம்பித்தேன். இது மாதிரியே நான் பண்ணிகிட்ருக்கக்குள்ள பார்ட் டைமாக ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி நான் தேடிக்கிட்டேன். சின்னதாக அது மாதிரி பண்ணி கொடுத்தேன். அவங்க பர்த்டே கிஃப்ட்டு, ஆனிவர்சரி கிஃப்ட் அந்த மாதிரி என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்விங் இன் 1 hour அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். 14 செஞ்சேன் 1 மணி நேரத்தில். இதை அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டாக அங்கீகரித்தாங்க. சாக்பீஸில் தொடங்கிய ஆர்வம் பென்சில் ஓவியமாக வளர்ந்தது. தனது படைப்புகளை விற்பனை செய்து மாதம் 6000 ரூபாய் வரை வருமானம் பெறுகிறார். அப்துல் கலாமின் நினைவிடத்தில் உள்ள அவரது சிலையை போன்றே 50 நிமிடத்தில் பென்சில் கிராஃபைட்டில் உருவாக்கிய ஓவியமும் உலக சாதனையில் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக 2.5 நாட்களில் கலாமின் வித்தியாசமான 100 முகங்களை ஓவியங்களாக வரைய திட்டமிட்டுள்ள சுரேஷ் மனிதர்களின் முகங்களையும் ஓவியங்களாக செதுக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளதுடன் மிகச்சிறந்த மைக்ரோ ஆர்டிஸ்ட் என்ற பெயரை பெற வேண்டும் என்பதே தனது கனவு என்கிறார். இதுக்கு அடுத்தது போர்ட்ரைட் அப்படின்னு ஒன்று கற்றுக்கிறதுனால உலகத்தில் இருக்க எல்லா தலைவர்களின் புகைப்படத்தையும், அதாவது அவங்களுடைய போர்ட்ரைட்டையும் பென்சிலில் செதுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக அதுவும் முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தனது படிப்பின் மூலம் குடும்பத்திற்காக வேலை செய்கிறேன், உணர்வுகளுக்காக ஓவியங்கள் படைக்கிறேன் என்கிறார் சுரேஷ். சுரேஷின் கனவுகள் வெற்றியடைய நாமும் வாழ்த்துவோம்.